இனிய வணக்கம் நண்பர்களே. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகட்டுங்க. இந்த பதிவில் நம்ம தொடர்ந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆடி மாதம் பிறந்திருக்கு. இந்த ஆடி மாதத்தில் அம்மன் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்புங்க. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா ஆடி 18 வரப்போகுது. இந்த ஆடி 18 நாளில் உங்கள் வீட்டில் இந்த பொருட்கள் நீங்கள் வாங்கி வைத்தீங்கன்னா செல்வத்திற்கு குறைவே இருக்காதுங்க. மேலும் இந்த நாளை நீங்கள் எப்படி வழிபாடு செய்வது, என்னென்ன பொருட்கள் வாங்கினா உங்கள் வாழ்க்கையில் சுபிட்சம் ஏற்படும், முன்னேற்றத்திற்கான ஒரு வழி ஏற்படும்னே சொல்லலாம். இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கும். கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் வேலி இருக்க பைமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள நீங்கள் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். நீர்நிலைகளில் சென்று கொண்டாடக்கூடிய ஒரு புனிதமான நாளுங்க. அதுவே பார்த்தீங்கன்னா காவேரி கரையோர பகுதியில் ரொம்பவே சிறப்பாக கொண்டாடுவாங்க இந்த நாள். அதுதான் ஆடி மாதத்தில் 18வது நாள் தான் நம்ம ஆடி பெருக்கு விழாவாக கொண்டாடுறோம். இந்த நாள் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையில அமைஞ்சிருக்கு. ஞாயிற்றுக்கிழமையில அமைந்திருப்பதால அனைவராலுமே பார்த்தீங்கன்னா விடுமுறை நாட்களாக இருப்பதால வழிபடக்கூடிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு. இந்த நாளில் நீங்கள் ஒரு சில பொருட்களை வாங்குவதால் உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா செல்வ வளமும் சுபிஜம் பெருகும்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த ஆடி பெருக்களை நீங்கள் என்னென்ன பொருட்கள் வாங்குவதை ரொம்பவே சிறப்புன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஆடி மாதத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான நாளில் இதுவும் ஒன்று தான் ஆடி பெருக்குன்னு சொல்கிறோம். இந்த நாள் தாங்க நம்மளுடைய வாழ்க்கையில் செல்வ செழிப்பையும் மகிழ்ச்சியும் வளர்ச்சியும் பெருக்கக்கூடிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு. இந்த நாளில் நீங்கள் ஒரு புனித நாளாக நினைத்து வழிபடுவதால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் பார்த்தீங்கன்னா இரட்டிப்பாக கிடைத்திடுங்க. மேலும் இந்த நாளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காரியத்தை துவங்கினாலுமே அது பல மடங்கு உங்களுக்கு பெருகும் கூடிய நம்பிக்கை இருக்குல்ல. புதிய முயற்சிகளை துவங்குவதுன்னு பார்த்தீங்கன்னா ஆடி மாதத்தில் சுப காரியங்கள் எதுவும் செய்யாமல் இருப்பீங்க. ஆனால் இந்த ஆடி பெருக்கு நாளில் நீங்கள் பேச்சுவார்த்தை துவங்குவது ரொம்பவே நல்ல விதமான பலனை ஏற்படுத்தி தருங்க. மேலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் புதிய சொத்துக்களை வாங்குவதுன்னு நினைத்தீங்கன்னா இந்த ஆடிப்பெருக்கு நாளில் வாங்குவது மங்களகரமாக ஏற்படுத்தி தருங்க. ஆடிப்பெருக்கு நாளில் நீங்கள் எதை வாங்கினாலுமே அது பொதுவாகவே பார்த்தீங்கன்னா பல மடங்காக பெருகுன்னு நம்பிக்கை இருக்குதில்ல. இதனால் இந்த நாளில் நீங்கள் என்னென்ன பொருட்கள் வாங்கினா ரொம்பவே சிறப்பாக அமையன்னு தெரிஞ்சுக்கோங்க. தங்க நகைகள் வாங்கலாம், புதிய ஆடைகள் வாங்க வேணும்னு நினைத்தா கூட இந்த நாளில் வாங்குவது ரொம்பவே நல்லதுங்க. இந்த நாளில் தங்கம் வாங்கினீங்கன்னா வருடம் முழுவதும் உங்களுக்கு தங்கம் சேர்ந்து கொண்டே இருக்குன்னு நம்பிக்கை நிறைய பேர் இருக்கு. ஆடி பெருக்களை இப்படி விலை உயர்ந்த பொருட்கள் மட்டும்தான் வாங்க வேண்டும்னு கிடையாதுங்க. அதற்கு பதிலாக நீங்கள் விலை குறைவாக உங்களால் முடிந்த அளவுக்கு வாங்கக்கூடிய மங்கள பொருட்களை வாங்கி கூட உங்கள் வீட்டில் வைத்து வழிபடலாம். அது என்னென்ன பொருட்கள்னு ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கோங்க. பெருக்கு நாளில் வாங்க வேண்டிய ஒவ்வொரு பொருட்களாக பார்த்தீங்கன்னா முதலாவதாக மஞ்சள் தாங்க. இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா குங்குமம், தாலிக்கயிறு, வளையல், கல்லுப்பு வாங்குவது ரொம்பவே முக்கியங்க. இதை நீங்கள் வாங்கி உங்கள் வீட்டு பூஜை அறையில் வைத்து வழிபட்டுட்டு பிறகு நீங்கள் அன்றாடைய தேவைக்காக நீங்கள் பயன்படுத்திக்கலாம். மஞ்சள், தாலிக்கயிறு பார்த்திங்கன்னா குங்குமம் மங்களத்தினுடைய அடையாளமாக நம்ம பார்க்குறோம். அதே போல் பார்த்திங்கன்னா குங்குமத்தை வளையலையும் நீங்கள் திருமணமான பெண்களுக்கு ரொம்பவே முக்கியம் இல்லை. இந்த நாளில் நீங்கள் மற்றவர்களுக்கு சுமங்கலி பெண்களுக்கு இந்த பொருட்களை தானமாக வழங்குவது ரொம்பவே நல்லதுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ரொம்பவே முக்கியமாக ஒரு பொருள் தான் உப்பு. இந்த கல் உப்பு பார்த்தீங்கன்னா இல்லற வாழ்க்கையில் பெண்களுக்கு மிகவும் ரொம்பவே முக்கியம்னு சொல்லலாம். இதுவும் செல்வத்தை குறிக்குதுங்க. மேலும் இந்த நாளில் நீங்கள் வாங்கி ஏழை பெண்களுக்கு தானமாக வழங்குவது ரொம்பவே சிறப்புங்க. வீட்டில் செல்வத்தையும் சுபிட்சத்தை கொண்டு வரக்கூடிய பொருட்களாக இதை நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இது தவிர பார்த்தீங்கன்னா என்னென்ன பொருட்கள் நீங்கள் வாங்குவது ரொம்பவது நல்லதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய தேவைக்கு பயன்படுத்தக்கூடிய உளுத்தம்பருப்பு, வெல்லம், அரிசி, பருப்பு வகைகள் கூட தானியங்கள் பொருட்களை கூட இந்த நாளில் நீங்கள் வாங்கலாங்க. அதே போல் இந்த நாளில் நீங்கள் உளுந்து வாங்கி வடை செய்தும் வெல்லத்தை சர்க்கரை பொங்கலாக செய்து நெய்வேத்தியமாக படைத்து கூட நீங்கள் வழிபடலாம். இந்த நாளில் நீங்கள் புது அரிசி வாங்குவது வீட்டில் செல்வத்தை பெருக்கிடுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த நாளில் வாங்க முடியலனா கூட நாம் சொன்ன பொருளில் ஏதாவது ஒன்று வாங்கி
முடியல, அது வாங்கி வைத்து கூட வழிபடுவது உங்கள் வீட்டில் செல்வத்தை பெருக்க செய்யுங்க. ஆடி பெருக்கில் நீங்கள் வீட்டையும் பூஜை அறையும் சுத்தமாக வச்சுக்கணும். அதற்காக முன்னாடி நாளே ஆடி பெருக்கு முன்னாடி நாளே சுத்தம் செய்து வச்சுக்கோங்க. அடுத்த நாள் எந்திரிச்சு நீங்கள் பூஜை அறையை அலங்கரித்து இறைவனை வணங்குவது புனிதமான நாளாக அமைவதால் இந்த நாளை வழிபடுவது உங்களுடைய இறை அன்பை பெற்றுத்தருங்க. ஆடிப்பெருக்கு நாளில் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நதிகளை வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பு. அருகில் நதி இருப்பவங்க அங்கு சென்று கரைக்கு சென்று விளக்கேற்றி வைத்து பூஜை போட்டு வழிபடலாம். இல்லாத நபராக இருந்தீங்கன்னா ஊர்களே இருப்பீங்களாங்க இருந்தீங்கன்னா ஒரு சொம்பு தண்ணீர் எடுத்துக்கோங்க. அதில் நிரப்பி அதில் நீங்கள் சிறிதளவு மஞ்சள் பூ போட்டு பூஜை அறையில் வைத்து கூட அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா கங்கை காவேரியாக நினைத்து பாவித்து வழிபடுங்க. இதனால் உங்கள் குடும்பத்தில் செழிக்கும் செல்வ செழிப்பு ஏற்படுங்க. நதிகளுக்கு நன்றி செலுத்தக்கூடிய தான தர்மங்களை செய்வதும் புண்ணியத்தை ஏற்படுத்தி தரும். இந்த நாளில் நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. தங்கம் தான் ஆடி 18 வாங்கணுமா, மற்ற பொருட்கள் வாங்கலாமான்னு ஒரு சந்தேகம் இருக்குது. உங்களால் முடிந்தால் தங்கம் வாங்குவது செல்வத்தை பெருக செய்யுங்க. அதற்கு தங்கம் மட்டும்தான் வாங்கணும் இல்லை, மங்கள பொருட்கள் கூட இந்த நாளை நீங்கள் வாங்கி வைத்து உங்கள் வீட்டில் வழிபடுவதும் செல்வத்தை பெருக்க செய்யுங்க. இந்த நாளை உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்களாக வாங்கி வைப்பதும் ரொம்பவே நல்லது. முதலாவதாக பார்த்தீங்கன்னா செல்வ பெருக நீங்கள் ஆடி பெருக்கன்று வாங்க வேண்டிய பொருட்களில் குண்டு மஞ்சளும் ஒன்றுங்க. இதுதான் மகாலட்சுமியினுடைய சொரூபமாக நம்ம பார்க்குறோம். மங்களத்தேரில் கூடிய மஞ்சளை நம்ம தங்கத்திற்கு இணையாக இருக்குது. இந்த ஆடிப்பெருக்கு நாளில் நீங்கள் மஞ்சள் வைத்து வழிபட்டிங்கன்னா சகல செல்வங்களும் உங்களுக்கு கிடைத்திடுங்க. பழங்காலம் முதல் தாலி மஞ்சளில் தான் உபயோகப்படுத்தியிருக்காங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உப்புங்க. உப்புவும் மகாலட்சுமி மற்றும் குபேரருடைய அம்சமாக பார்க்குறோம். அதனால் நீங்கள் இந்த நாளில் உப்பு வாங்கி வைத்து வழிபடுவது பூஜை அறையில் வைத்து வணங்கினீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் செல்வம் பெருகிடும். செல்வ பெருக நீங்கள் ஆடி பெருக்கில் இந்த 2 பொருட்களை வாங்கினாலே போதுங்க. உங்கள் வீட்டுக்கு அனைத்து விதமான லட்சுமி தேவிகளும் குடியிருப்பா. ஆடி பெருக்குனால நீங்கள் முதல்ல பார்த்தீங்கன்னா அதிகாலை எழுந்து நீராடிட்டு வீடுகளில் விளக்கேற்றி வைத்து இறை வழிபாடு செய்யணும். நீர்நிலைகளுக்கு சென்று தீபம் ஏற்றி வழிபடக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. நீர்நிலைகளுக்கு சென்ற முடிந்தா சென்று வழிபடுங்க. இல்லைனா வீட்டு பூஜை அறையில் கூட நீங்கள் வழிபடலாம். இந்த நாளை தான் பெரும்பாலான புதுமண தம்பதிகள் பார்த்தீங்கன்னா தாலி கயிறை மாற்றிக்கொள்வாங்க. இது வீட்டுக்கு தேவையான மங்கள பொருட்கள் வாங்குவதற்கான சிறப்பினை ஏற்படுத்தி தருது. மேலும் இந்த நாளை நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்களாக பார்த்தீங்கன்னா அதிகாலை எழுந்தவுடன் வீட்டினுடைய பூஜை அறையில் விளக்கேற்றி சுவாமி படங்களுக்கு மலர்கள் சாத்தி குலதெய்வ வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பு. நீர்நிலைகளுக்கு சென்று அங்கு தீபம் ஏற்றி கூட வழிபடுங்க. பெண்கள் இந்த நாளில் தாங்க தாலியை மாற்றிக்கொள்வாங்க. இது அவர்களுடைய திருமண பந்தம் நீடித்து நிலைத்திருப்பதற்காகவும் ஆயுள் விருத்திக்காகவும் செய்யப்படுது. மேலும் இந்த நாளை மங்கள பொருட்கள் வாங்குவதால் பல நன்மைகள் தேடித்தருங்க. குறிப்பாக நீங்கள் இந்த நாளை மஞ்சள், குங்குமம், கண்ணாடி, பிற வீட்டு உபயோக பொருட்கள் கூட வாங்கலாம். ஆடி பெருக்குனால நீங்கள் தானம் வஸ்திர தானம் செய்வது ரொம்பவே சிறப்பு. ஏழை எளியோருக்கு இந்த நாளில் நீங்கள் உணவு ஆடைகளை வழங்குவது உங்களுக்கான புண்ணியத்தை தேடித்தருங்க. மேலும் இந்த நாளில் நீங்கள் ஆடி பெருக்குனால புதுமனை புகுதல், பால் காய்ச்சல் போன்ற சுப காரியங்களை செய்வது உண்டு. 18 பார்த்தீங்கன்னா அன்று மக்கள் எல்லாருமே ஆற்றில் நீராடிவிட்டு சூரியனுக்கு அர்ச்சனை செய்து காவேரி தாயை வணங்குவாங்களாம். இந்த நாளில் நீர்நிலைகளில் கரைகளில் தீபங்கள் ஏற்றி வழிபடுவதற்கூடிய ஒரு முக்கியமான நாளுங்க. பெண்கள் மஞ்சள் கயிறு மாற்றி தாலி பெருக்கு செய்பவங்க இந்த நாளில் செய்து கொள்வது ரொம்பவே சிறப்பு. சிலர் நீர்நிலைகளுக்கு மலை தூவி வழிபடுவாங்க. இந்த நாளில் பெண்கள் கூழ் செய்து அதை மற்றவருடன் பகிர்ந்து உண்பாங்க. மஞ்சள் சாதம் போன்றவற்றை கூட செய்து சாப்பிடுவாங்க. 18 அன்று வீட்டை முழுவதுமாக சுத்தம் செய்து வாசலில் நீங்கள் மாவிளை தோரணம் கட்டி கோலம் போட்டுக்கோங்க. பிறகு நீங்கள் பூஜை அறையை சுத்தம் செய்து சுவாமி படங்களை துடைத்து பூக்களால் அலங்காரம் செய்துக்கணும். பூஜை அறையில் நீங்கள் இப்போது விளக்கேற்றி அம்மனை வழிபடுங்க. இந்த நாளில் நீங்கள் அம்மனுக்கு பிடித்தமான உணவுகளை படையலாக படைத்து கூட வழிபடலாம். குறிப்பாக இந்த நாளில் பார்த்தீங்கன்னா கூழ், கஞ்சி, பொங்கல் போன்றவற்றை படைப்பது ரொம்பவே நல்லது. இந்த நாளை நீங்கள் அம்மனுக்கு பட்டு துணி சாற்றுவது ரொம்பவே விசேஷங்க. சிவப்பு அல்லது பச்சை நிற பட்டு துணியை வாங்கி வைக்கலாம்.
குலதெய்வத்தை வழிபடுவது ரொம்பவே நல்லது. இந்த நாளை தான தர்மம் செய்வது மிகவும் புண்ணிய பலனை ஏற்படுத்தி தரும். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வேல் இருக்க பயமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.